குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பின்வரும் விவரங்கள் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்கில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். 2018ஆம் ஆண்டில் சந்தா பெற்றது 50,000. இதில் எல்லாம் வச்சுக்கோங்க. இதில் 2017ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 5,000 மற்றும் 2019ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 7,000 உள்ளடங்கி உள்ளது. 2018ஆம் ஆண்டில் பெற வேண்டிய சந்தா 6,000. 2017ஆம் ஆண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா 2018ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 4,000. இப்படி கணக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னடா இது மாதிரி வருஷம் கொடுத்துருக்காங்க, சந்தாலாம் நிறைய கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப கஷ்டமான சம்மாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ஒரு எளிமையான சம்மு தான். ஃபஸ்ட்டு இது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி கொடுத்த உடனே ஒரு ரஃபில் கணக்குலேயே என்ன கொடுத்துருக்காங்க, 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் அப்படின்னா நடப்பாண்டு 2018ன்னு வச்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆண்டு கொடுத்துருக்காங்களான்னா கொடுத்துருக்காங்க 2017. இதுக்கப்புறம் எதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க 2019. இப்போ 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த 2018 பெற்ற சந்தா 50,000. இந்த 50,000த்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017ஆம் ஆண்டுக்குரிய சந்தா எவ்வளோ இருக்குது, 5,000 இருக்குது. 2019ஆம் ஆண்டுக்குரிய சந்தா ஒரு 7,000 இருக்குது. அதேமாதிரி 2018 நடப்பாண்டில் நம்மளோட இது பெற வேண்டிய சந்தா 6,000 இருக்குது. 2017ஆம் ஆண்டில், அதாவது இந்த ஆண்டு முன்கூட்டி பெற்றிருக்காங்க. அதாவது 2017 முன்கூட்டி பெற்றது 4,000. இது முன்கூட்டி பெற்றிருக்காங்க அப்படின்னா யாருக்கு எந்த அடுத்த வர ஆண்டுக்குரியதை முன்னாடியே வாங்கி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த முன்கூட்டி பெற்ற சந்தா 2017க்குரிய சந்தா கிடையாது. யாருக்குரியது, 2018க்குரிய சந்தா. ஓகேவா? இதுதான் அங்கே கொடுத்துருக்கிறது. மறுபடியும் கணக்கை படிக்கிறேன் பாருங்கள். 2018ஆம் ஆண்டில் பெற்ற சந்தா 50,000. இதில் 2017ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 5,000 சேர்ந்துருக்கு. 19ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 7,000 சேர்ந்துருக்கு. 2018ஆம் ஆண்டுக்குரிய நம்ம ஆண்டுக்குரிய பெற வேண்டிய சந்தாவும் இதில் இருக்குது 6,000. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உள்ளடங்கி உள்ளது அப்படின்னோட கணக்கு முடியுது. இதில் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதில் 2017க்குரியது இருக்குது, 2019க்குரியது இருக்குது, அதோடு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 2018ஆம் ஆண்டில் பெற வேண்டிய சந்தா கணக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பாதி தொடங்குது. அப்போ இதில் அப்படிங்கிறது இந்த உள்ளடங்கி உள்ளதோடு முடிஞ்சிருச்சு, அர்த்தம் முடிஞ்சு போச்சு. இந்த 50,000த்தில் இந்த 5,000 இருக்குது, 7,000 இருக்குது, அவ்வளோதான். இந்த 4,000மும் பெற வேண்டிய 6,000மும் தனியாக வரக்கூடிய ஒரு கணக்கு. ஓகேவா? இந்த பாருங்கள், இதில் இந்த 50,000த்தில் 2017க்குரிய சந்தா இருக்குது, 19க்குரிய சந்தா இருக்குது, முடிஞ்சு போச்சு கணக்கு. 18இல் இன்னும் பெற வேண்டிய சந்தா 6,000 தனி கணக்கு. அதே மாதிரி 2017ஆம் ஆண்டில் 2018ஆம் ஆண்டுக்குரிய சந்தாவை முன்கூட்டியே வாங்கி வச்சுருக்கோம். இதுவும் அடிஷ்னல். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டும் இதில் உள்ளடங்கி உள்ளது அப்படிங்கிறது இந்த 5,000மும் 7,000 மட்டுமே. கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடிய கணக்கு இந்த புதுசாக நமக்கு வேறு விஷயத்த சொல்லுது. இன்னும் நமக்கு பெற வேண்டிய சந்தா ஒரு 6,000 இருக்குது. அதேமாதிரி நமக்கு வர வேண்டிய சந்தாவை 17லேயும் வாங்கி வச்சுருக்காங்க, அதையும் வாங்கிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறது. கணக்கு போடுவோமா? சந்தாங்கிறது நமக்கு வருவாய். அதனால்
18ஆம் ஆண்டு பெற்ற சந்தா 50,000. இதில் கூட்டுக அப்படின்னா 2018ஆம் ஆண்டு பெற வேண்டிய சந்தா 6,000. அதே மாதிரி 2018ஆம் ஆண்டு சந்தா 2017ஆம் ஆண்டில் முன்கூட்டி பெற்றது ஒரு 4,000. இதுதான் நமக்கு கூட்டுகளில் வரும். கழிக்க அப்படிங்கிறதுல 2017ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 5,000. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டுக்குரிய சந்தா ஒரு 7,000. ஓகேவா? இப்போ பாருங்கள், கூட்டுக அப்படின்றதுல இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 10,000. கூட்டினீங்கன்னா மொத்தம் வரக்கூடியது 60,000. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 12,000. பாருங்கள், 5,000 7,000 12,000. இப்போ கழிக்கன்னு இருக்கு இல்லையா? அப்போ 60,000த்தில் 12,000 போயிடுச்சு அப்படின்னா 48,000. இதுதான் 2018இல் பெற வேண்டிய சந்தா. இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.